Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா BMW 1 Series கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். BMW அவங்களோட ஆல் நியூ 1 Series BMW கார் மாடலை பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்க்காக அன்வீல் பண்ணிருக்காங்கனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆல் நியூ 1 Series பாத்தீங்கன்னா BMW ஓட ஒரு என்ட்ரி லெவல் மாடல்னே சொல்லலாம் குளோபல் மார்க்கெட்ஸ்க்காக. இந்த BMW 1 Series ஓட அரைவல்னு பார்த்தோம்னா Mercedes Benz ஓட A கிளாஸ் சொல்லலாம். கைஸ் இந்த BMW 1 Series பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல், டீசல் அப்புறம் மைல்டு ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஹேட்ச்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சேல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டில் உங்களுக்கு குளோபல் மார்க்கெட்டில் சேலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கைஸ் இப்போ நம்ம இந்த BMW 1 Seriesஓட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். இந்த BMW 1 Seriesஓட எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்லி டிசைன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க வித் இன்டெகிரேட்டட் LED DRLஸோட. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலர் கிட்னி கிரில்லும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்கர் அண்ட் ஃப்ளாட்டர் போனட் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல் நியூ BMW 1 Seriesல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கர் அண்ட் ஃப்ளாட்டர் போனட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நியூ LED டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் நியூ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2024 BMW 1 Series பார்த்தீங்க அப்படின்னா 42 மில்லிமீட்டர் லாங்கராக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ப்ரீவியஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது 42 மில்லிமீட்டர் லாங்கராக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நியூ டிசைன் ஃப்ரண்ட் ரேடியேட்டர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் LED ஹெட்லைட்ஸும் உங்களுக்கு BMW இந்த 1 Series ஹேட்ச்பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த BMW 1 Seriesல பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வீல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 இன்ச் அப்புறம் 19 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனலாக வீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய M Sport பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் டெயில் பைப் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து BMW கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ஹேண்ட்லிங்காக BMW இந்த 1 Seriesல அடாப்டிவ் M சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கைஸ் இப்போ இந்த காரோட இன்டீரியர் நம்ம பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு ரீவேம்டு டேஷ்போர்டு வந்து BMW கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10.7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் iDrive OS வந்து BMW கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இதில் உங்களுக்கு நியூ கியர் செலக்டர் கொடுத்துருக்காங்க. லெதர் ஃப்ரீ அப்போல்ஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினில் சுற்றியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த காரில் உங்களுக்கு 48 வால்ட் மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியும் உங்களுக்கு BMW கொடுத்துருக்காங்க. வெண்டிலேட்டர் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனாக மசாஜ் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த BMW 1 Seriesல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ADAS Level 2 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனாக உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் அசிஸ்டன்ட் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த BMW 1 Series பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 118D வேரியண்ட், 120D வேரியண்ட், அப்புறம் 120 வேரியண்ட். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த BMW 1 Seriesஓட டாப் வேரியண்ட் M135 வேரியண்ட். இந்த 4 வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த BMW 1 Series வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 2 டீசல் இன்ஜின் வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த டீசல் இன்ஜின் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 148 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 316 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் BMW 120 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 154 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 240 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா கைஸ், இந்த BMW 1 Seriesஓட டாப் வேரியண்டான M135 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 296 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 400 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு BMWயோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வழியாக உங்களுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 4 வீலுக்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணுது. கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த BMW 1 Seriesஓட 120 பெட்ரோல் வேரியண்ட் அப்புறம் 120D வேரியண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 48 வால்ட் மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. எல்லா இன்ஜின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. இந்த கார் 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 4.9 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும். இந்த BMW 1 Series பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், அப்புறம் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின். இந்த 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த BMW 1 Series வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆல்ரெடி நான் 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பீட் ஸ்டெப்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன், அதாவது DCTன்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் தான் உங்களுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக BMW கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு அட்வான்ஸ்டு BMW OS 9 சிஸ்டம் வித் OTA ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. M Sport மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்யூசரும் உங்களுக்கு இந்த M Sport மாடலில் மட்டும் கிடைக்கும். இந்த BMW 1 Seriesஓட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட
4361 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வித் பார்த்தீங்க அப்படின்னா 1800 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1459 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா BMW இந்த 1 சீரிஸில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா BMW டிரைவிங் அசிஸ்டன்ட் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனிங் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலாரம் சிஸ்டம் ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்குது. எலக்ட்ரானிக்லி ஃபோல்டிங் எக்ஸ்டீரியர் மிரர்ஸும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. BMWவோட லைவ் காக்பிட் ப்ளஸ் இந்த ஃபீச்சரும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. கைஸ், BMW இந்தியா இந்த 1 சீரிஸ் ஹேட்ச்பேக்கோட செகண்ட் ஜென்ரேஷன் மாடலை இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பூர் சேல்ஸ்னால அவங்க வந்து இந்த கார் மாடலை இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ இந்த 2024 BMW 1 சீரிஸை BMW இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட்டில் தான் இருக்குது. ஏன்னா BMW தரப்புலேருந்து இந்தியா லான்ச் பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.